எங்கள் ரீயூனியனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப்பெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வெளியே கேட்ட அந்த மேளந்தாளம் பார்த்தீங்கன்னா வர அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்குது. அதே மாதிரி வர அத்தனை டீச்சர்ஸு சார் எல்லாருக்குமே அதே மேளத்தாளத்தோடு தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். வரவேற்பு நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வரங்காட்டி இங்கே அரேஞ்ச்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த போர்டை பார்த்தாலே பாருங்களேன், ரீயூனியன் சூப்பராக இருக்குல்ல. 2000லேருந்து 2004 இதுவே ஒரு செம்மையாக இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பேட்ச் தான் பண்ணுவாங்க. நாங்கள் தான் 2000லேருந்து 2004 வரைக்கும் சீனியர் ஜூனியர் எல்லோரும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க 6th ஸ்டாண்டர்டில் எங்களோட கிளாஸ் டீச்சருங்க. எல்லா டீச்சர்ஸும் எல்லாம் ஷேர் கூடவே நாங்கள் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். செம்ம ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இவங்க சீனியர் கம் ஃப்ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு, இவன் எனக்கு எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு. ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் +2 வரைக்கும். ஸோ அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டு. எங்கள் சார்ஸு அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. சார் அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் டீச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேடைக்கு வர வரைக்குமே அவங்களுக்கு அந்த வரவேற்பு கொடுத்து அவ்வளோ மரியாதையோடு நாங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தோம். மாரியம்மா மிஸ்ஸை பார்த்ததோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ பெருமையாக ப்ரௌடாக இருந்தது. அந்த மாரியம்மா மிஸ் எங்கள் ஸ்கூல் அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க மட்டும் இல்லாமல் அந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நாங்கள் இருக்கும் போது இருந்தவங்க. ஒரு சில டீச்சர்ஸால் வர முடியல, அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ராதா மிஸ், அந்த பூமா மிஸ், ரதி மிஸ், தமிழம்மா, பெல்டம்மா, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களெல்லாம் பார்க்க முடியாதது ஒரு வருத்தமாக இருந்தாலும் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஃபேஸில் இவங்கள பார்த்ததுமே அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இந்த ஹாப்பினஸை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த மேடை எப்படி இருக்கு பாருங்க, சாதாரண மேடைங்க. ஆனால் இவங்களாம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அந்த மேடையை அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அப்பா எந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பாருங்களேன், மதிப்பிட முடியாத அழகு. இந்த சைடு பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவிகளும் இருந்தோம். டீச்சர்ஸோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, சாரோட ஒய்ஃப்லாம் இருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இந்த தருணத்துக்காக ரசிச்சுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அந்த தருணம் இதோ மாரியம்மாள் மிஸ் தான் அப்படின்னு சொல்ல என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து வந்துவிட்டான். எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக போயிட்டேன். 6 வருடம் ஹைஸ்கூலில் வேலை பார்த்தேன். அதை கட்டின உடனே அந்த பள்ளி சின்ன தொகை அன்றைக்கு செயலுக்காக நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். இந்த பள்ளியை பற்றி கொஞ்சம் அமைதி காட்டுவோம் ப்ளீஸ். செகண்ட் பிளேஸ் கோல்டு மெடலிஸ்ட் சயின்ஸ் பணிபுரிஞ்சாங்க. அது மாதிரி என் கூட சுலோச்சனாவோட கெமிஸ்ட்ரி மிஸ் மறக்கவே முடியாது. கெமிஸ்ட்ரினா சுலோச்சனா தான். மாதிரி வசந்தா மிஸ் இருந்தாங்க, ரத்னாபாய் காந்தி மிஸ் இருந்தாங்க, சாந்தி மிஸ் இருந்தாங்க மேத்ஸுக்கு. மாதிரி வரதராஜன் சார் அசைக்க முடியாத மனிதர். ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவர் காட்டின வந்து அந்த எஃபர்ட் வந்து இன்னைக்கெல்லாம் காட்டுறதுக்கு யாருமே இல்லை. தங்கவேல் சார் இந்த பள்ளிக்கூடத்தோட ஒரு முக்கியமான தூண். நியூஸ் சேனல் எதை எடுத்தாலும் சரி, பேப்பரா இருந்தாலும் சரி, டிவி சீரியல் இருந்தாலும் சரி, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க. இந்த வயசுல இருந்தே எக்ஸசைஸ் செய்து கொண்டு வந்தால் இன் ஃபியூச்சர் யூ அச்சீவ் எவரிதிங். உடல் ஆரோக்கியம் பார்த்தது மிகவும் சந்தோஷம். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியராக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை நான் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு நினைவுகளே படித்து உயர்ந்த செல்வங்களே மீண்டும் சந்தித்தோம், நாம் மீண்டும் சந்தித்தோம். பசுமை நிறைந்த நினைவுகளே படித்து உயர்ந்த செல்வங்களே மீண்டும் சந்தித்தோம், நாம் மீண்டும் சந்தித்தோம். தங்கவேல் சார் அவர்கள் என்னுடைய கணவருக்கு எல்லா டீச்சர்ஸ் நிறைய எனக்கு மிகவும் ஒரு பயங்கரமான கேள்வி படிச்சிடலாம்.
மிஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த கேள்வி மட்டும்தானே படிக்க போவீங்க, இந்த கேள்வியை மட்டும் படிச்சிருங்க, கேள்வியை மட்டும் படிச்சிருப்பா அப்படின்னுட்டா போதும். இதை எடுங்கன்னு சொல்லி வந்தாரு. அதோட தங்கவேல் சார் விஷயங்களை நேரம் சொல்ல முடியலன்னா கூட நிறைய விஷயம் நானும் நெருக்கி ஒரு 20 வருடங்களுக்கு மேல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. சார்லி அந்த ஸ்கூலுக்கு வந்த அத்தனை சார் அத்தனை டீச்சர்ஸ்க்கும் பொன்னாட்டை போர்த்தி அவங்களுக்கு மாலை மரியாதை செஞ்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்து நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸ், டீச்சர்ஸோட குரூப் ஃபோட்டோ, தனித்தனி ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண எங்களோட ஜூனியர் அந்த செட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பசங்க சூப்பராக பண்ணாங்க, நல்லா பிளான் பண்ணி பக்காவாக பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நல்லபடியாக நிகழ்ச்சியை நிறைவு அடைஞ்சது. ஸோ செம்ம ஜாலியாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ரீயூனியன் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ரீயூனியன் தான். நீங்கள் கூப்பிட்டனால தான் நாங்கள் மற்ற ஏற்கனவே இருந்த பழைய டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடிஞ்சது, பேச முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸை இந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ப்ரௌட், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது எங்களோட ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் சரி, ஒவ்வொருத்தருமே சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க இன்னும் எங்களெல்லாம் மறக்கலை. ஃபேஸெல்லாம் மாறி இருந்து பேரெல்லாம் சில பேருக்குலாம் ஞாபகம், சில பேருக்குலாம் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் கட்டிலாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு இது. நாங்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து பஃபெட்டுங்க. நாங்கள் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு லைனில் நின்னோம். வெஜ்ஜு நான்வெஜ் தனித்தனியாக இருந்தது. வாங்கிட்டு வந்து அவங்க குரூப்போட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடும் போது நாங்கள் சாப்பாடெலாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சின்ன வயசில் இருந்த மாதிரி கிளாஸில் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்சதுமே இந்த மாதிரி இந்த இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கிறது இல்லைங்க, அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் அதெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. நாங்களும் குழந்தைங்க தானேங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். இதுவும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர் லஞ்ச் எல்லாருமே கிளாஸ் ரூமுக்கு போனோம். இது தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் +1 +2 படித்தோம். ஸோ எல்லாருமே கிளாஸ் ரூமுக்கு போகிறோம். எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். வாங்க எங்கள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்து மேலே ஏறி வந்ததுமே வெளியே மழைங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மழையிலலாம் நாங்கள் செம்ம ஆட்டம் போடுவோம். இந்த பால்கனியில் தான் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்து விளையாடிட்டு இருப்போம். அது கூட நாங்கள் ரீகலெக்ட் பண்ணோம். அதுவும் ஒரு செம்மையான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் படிக்கும் போது எங்கெங்கே உட்காந்துருந்தோமோ அந்தந்த பிளேஸில் உட்காந்தோம். செம்மையான ஒரு ஃபீல் வந்துச்சு. எங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தது. கிளாஸ் ரூமில் ஒரே கலகலன்னு இருந்தது. பார்த்தீங்களா, இப்படி தாங்க சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருப்போம். எதுவுமே அப்போல்லாம் சின்ன வயசில் யோசிக்க மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பான். அந்த இடத்துக்கு போய் அந்த பிளேஸில் உட்காந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஆட்டம் பாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி நோண்டிக்கிட்டு இதே தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நான் ரொம்ப நல்ல ஒரு ரீகலெக்டனாக இருந்தது. இந்த ரியூனியன் சூப்பராக இருந்துச்சு. எங்களை நிஜமாலுமே குழந்தைங்களாம் மாற்றிடுச்சுங்க.
நீங்களும் இது வரைக்கும் ரீயூனியன் பண்ணலன்னா நீங்களும் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரீயூனியன் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவ்வளோ ஒரு மன அமைதி, அவ்வளோ ஒரு திருப்தி கிடைக்குங்க. நான் படித்த ஸ்கூலில் என் கிளாஸ் ரூமில் என் பொண்ணு கூட நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த டே ஃபுல்லாமே சிரித்து அந்த சந்தோஷத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியாமல் முகமே பாருங்களேன் பளிச்சுன்னு பிங்க் கலரில் ஆயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷம் வார்த்தையால் சொல்ல முடியவே முடியாதுங்க. இந்த நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். நாங்கள் கம்பெனி கிளாஸ்க்கு வருவோம், தமிழுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு அந்த மாதிரிலாம். ஸோ நாங்களாம் ஒன்றா தான் இருப்போம். இந்த சார் ஆனந்த் சார் அப்போல்லாம் முறைப்பார். இப்போ எங்கள் கூட ஜாலியாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எல்லா சாரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பயந்து இருந்துட்டு இங்கே பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முன்னாள் படித்த மாணவர்கள் அத்தனை பேருக்குமே அவார்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பேச வாய்ப்பும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இங்கே இருக்கிற பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. ஏன்னா நிறைய சீனியர்ஸும் இருக்கீங்க, ஜூனியர்ஸும் இருக்கீங்க. மாதா பிதா குரு தெய்வம். ஆக்சுவலி இந்த நாளோட மீனிங் அப்ப எனக்கு மாதா பிதா தெரியும், குருனா டீச்சர்ஸ் நினைச்சேன், தெய்வம்னா அவங்கவுங்க வணங்குற தெய்வம் நினைச்சேன். ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்குது. இந்த 20 இயர்ஸ்ல எனக்கு குரு எப்படி ஆயிட்டாங்கன்னா இப்போ தெய்வமா இருக்காங்க. அந்த வயசுல எனக்கு குருவா இருந்த அத்தனை டீச்சர்ஸும் இப்ப பார்த்தா எனக்கு தெய்வமா தான் இருக்காங்க. ஸோ அவ்வளவு ப்ரௌடா இருக்கு. ஒவ்வொன்றுமே இந்த ஸ்கூல் கற்றுக் கொடுத்தது தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம படித்த ஸ்கூலில் நமக்கு ஒரு அவார்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாருக்குமே கொடுத்தாங்க பசங்க, நாங்கள் எல்லாருமே வாங்கினோம். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் நாங்கள். ஸோ எல்லாருமே குரூப் வீடியோவில் எடுத்தோம். எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் சாரு எல்லாரோடமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தோம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோக்கெல்லாம் என்ன சொல்கிறதே தெரிலங்க. இந்த பார்த்தாலே கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுங்க எனக்கு. இந்த வீடியோ சொல்லும் போது கூட எனக்கு பேச முடியல, அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஸோ நீங்களும் ரீயூனியன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சந்தோஷத்தில் நீங்களும் அனுபவிங்க. ஸோ இந்த நாளை விட்டு வெளியே வர எனக்கு மனசே இல்லை. பட் என்ன பண்ணுறது, எண்ட் ஆஃப் தி டே நம்ம அந்த நாளை விட்டு வந்து தானே ஆகணும், கடந்து தான் வரணும். ஸோ நாங்களும் எல்லாருமே ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதெல்லாம் நாங்கள் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸுங்க, அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம். நாங்கள் +2 படிக்கும் போது பிச்சாவரம் போயிருந்தோம். எங்களை ஒன் டே பாண்டிச்சேரியில் கூப்பிட்டு போயிருந்தாங்க ட்ரிப்பு. ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போவும் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த கலெக்ஷன் இருந்தால் கூட நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ பேசுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு புரியலனா கூட அது எங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய மெமரிக்காக தான், எப்போவுமே டெலிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவோட நான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் இன்கேஸ் ஒரு ஆள் 2 ஆள் கூட மிஸ் ஆகிருக்கும் எங்கள் குரூப்பில் இருந்து. அவங்களும் இந்த ஃபோட்டோவை பார்த்து வீடியோவை பார்த்து எனக்கு கூட கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த ட்ரோன்லேருந்து எடுத்தாங்க இந்த வீடியோ. எல்லாருமே கவர் பண்ணியிருக்காங்க. இதாங்க எங்கள் டோட்டல் மொத்தம் ஸ்கூலு கிரவுண்ட் எல்லாமே. ஸோ பாருங்கள், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.